சத்யா ரைனாக்ஸ் வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 2026 மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, ஒரு 30% நெகட்டிவ்ஸ் இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் அதிக முயற்சிகள் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா மார்ச் மாசத்துலேருந்து ஜூன் மாசத்துக்குள்ள கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அழகாக அவங்க முடிக்கிற நேரம் தான் பார்த்தீங்கன்னா குருவும் பெயர் சேர்க்கிறார். அதனால் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்த கல்வியை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார், ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். நிறைய மாணவர்கள் 2026 வெளிநாடு சென்று கல்வியை கற்பதற்கான ஒரு அதிக வாய்ப்புகள். மேஷ ராசி என்பதற்கு திருமணம் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வர தை மாசத்துலேருந்தே இருக்குது. ஜனவரியிலேருந்தே பிரச்சனைகள் நிறைய மேஷராசி என்பதற்கு பிரிவினை பிரச்சனைகள் ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. ஏன்னா அந்த 7 சனி காலகட்டத்தில் என்னென்னா ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, அது திருமணத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அதிகமாக கிரியேட் பண்ணும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான கிரக அமைப்பு. குழந்தையே இல்லை, எனக்கு 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு. நிறைய மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திர பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்னால குழந்தை பேர் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது முக்கியமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். மேஜராக கன்சர்ன்ஸ் யாருக்கு அப்படின்னா வயதானவர்கள், 40 வயசு கடந்தவங்க எல்லாருமே ரெகுலரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏதாவது பர்மனெண்ட் எயில்மெண்ட் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அப்போ மேஷ ராசியில் இருக்காங்க யாரெல்லாம் இந்த வாட்டி எலெக்ஷன் நிற்கிறாங்க, எலெக்ஷன் வருஷம் வேறு 2026, யாரெல்லாம் எலெக்ஷன் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவிகள் உண்டு, பட்டங்கள் உண்டு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 11ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது. இது பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, ஒரு 30% நெகட்டிவ்ஸ் இருக்குது. சரிங்களா? நிறைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது மேஷராசிக்கு. அப்போ என்ன பண்ணணும், வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகமான வேலையில் கவனம் செலுத்தினாங்க. அவங்க ரொம்ப அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுவாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வாழ்க்கையில் அவங்க எப்போவுமே வெற்றி பெறணும்னு நினச்சிட்டு உழைக்கக்கூடியவர், அதுலேயும் எந்த டவுட்டு கிடையாது. ஆனால் அவங்களுடைய அந்த 7.5 சனி ஆரம்பம் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய சில தோல்விகள், சில பிரச்சனைகளை வேலையில் இடத்துல சந்திக்கிறதுனால கொஞ்சம் துவண்டு போயிருக்காங்க. நம்ம என்ன செஞ்சாலும் நடக்கிறதா நடக்க போகுதுன்ற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு ரெமுனரேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் அதிக முயற்சிகள் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அழகாக அவங்க முடிக்கிற நேரம் தான் பார்த்திங்கன்னா குருவும் பெயர் சேர்க்கிறார். அதனால் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்த கல்வியை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார், ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். நிறைய மாணவர்கள் 2026 வெளிநாடு சென்று கல்வியை கற்பதற்கான ஒரு அதிக வாய்ப்புகள் மேஷராசி என்பவர்களுக்கு உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்கள், இங்கே பிரச்சனைனா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற விஷயத்தை அதிகமாக பண்ணுறது நல்லது. புதுசாக சில விஷயங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். நிறைய மேஷராசி என்பது என்னென்னா, நான் ஏற்கனவே இழந்துட்டேன் காசு, நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டேன், ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்கிறாரு, நான் ஒருத்தர் காசு கேட்டிருக்கேன், ஒருத்தர் வட்டிக்கு தரேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வாங்கி பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணி அந்த கடன்லாம் கட்டிடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஈடுபடாமல் இருந்தால் நல்லது. ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸ் ஓடும், எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் ஓட்ட முடியும். சில பிரச்சனைகள் இருந்தால் கூட சமாளிக்க முடியும். ஆனால் அதிக நான் பணம் போட்டு நான் முதலீடு செஞ்சு சில விஷயங்கள் செய்ய போகிறேன்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
அதே போல் 6வது மாதத்துக்கு மேலே பணப்புழக்கங்கள் கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமாக தான் இருக்க போது. நிறைய பணம் வரும், சம்பாதிக்க போகிறாங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வர தை மாதத்துலேருந்தே இருக்குது. ஜனவரியிலேருந்தே பிரச்சனைகள் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு பிரிவினை பிரச்சனைகள் ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க. ஏன்னா அந்த 7.5 சனி காலகட்டத்தில் என்னென்னா ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, அது திருமணத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அதிகமாக க்ரியேட் பண்ணும். அது உண்மையே இருக்காது ஆக்சுவலாக. ஆனால் இவங்களாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசாக்கி நம்மளுக்கு இது சரியா இல்லை, போகலை, வரலன்னு சொல்லி பிரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதிலேருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார் நான் பிரிஞ்சு தான் ஆக போகிறேன், எனக்கு வந்து டைவர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்தால் போதும், நான் ஒரு தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டேன், தப்பான திருமணம் நடந்துச்சு அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளில வந்து 2ஆம் திருமணமும் செய்வதற்கான வாய்ப்பு மேஷராசி என்பவர்களுக்கு உறுதியாக இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் காதல் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா காதலில் ஏதாவது தோல்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப வந்து ஆசைப்பட்டு காதலிக்கக்கூடியவர்கள். ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க, ஒரு பையனை பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப ஆசையாக காதலிப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா ஏதாவது ஒரு தோல்வி வரும்போது அதை சகித்து கொள்ளக்கூடிய திறன் இவங்ககிட்ட கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு பெரிய தேவையில்லாத எக்ஸ்டெண்ட்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கூலாக இருந்து இல்லை பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வேறு ஏதாவது பார்க்கலாம், இல்லை அடுத்த ஒரு கொஞ்சம் காலகட்டம் மாறும்னு நினச்சாங்கன்னா சேஃபாக இருப்பாங்க. காதலை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தடங்கள் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் அவங்க காதலை திருமணமாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அதே போல் இந்த 5ஆம் இடத்துல கூடிய கேது, 12ஆம் இடத்துல கூடிய சனி, இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான கிரக அமைப்பு. குழந்தையே இல்லை, எனக்கு 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு. நிறைய மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திர பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்னால குழந்தை பேர் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முயற்சி செய்யணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே நம்ம அப்படின்னு வந்துடாமல் ஒரு 3 டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அந்த எந்த விதமான டவுட் கிடையாது. அதே போல் இந்த 11ஆம் இடத்துல கூடிய ராகு, இந்த 11ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுன்னா எந்தெந்த ஃபீல்டில் சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் பெரிய லெவலில் உச்சத்தை அடைவாங்க, மெடிக்கல் துறையில் பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கலைத்துறை, சினிமா துறை, டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த 2026ஆம் ஆண்டு யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதை நோக்கி பயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறத கேட்கவே மேஷ ராசிக்காரங்களுக்கு 2026 குறித்து ஒரு பாசிட்டிவிட்டி பிறந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இவ்வளோ பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு இருந்தாலுமே மேஷ ராசிக்காரங்க இந்த 2026 இன்னும் கவனமாக நடத்தணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க கவனமாக இருக்கணும்? என்னென்னா எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நடந்துட்டு தான் இருக்குது, அவங்களுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த 7.5 சனி காலகட்டத்தில் என்ன ஆகும்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஒரு மேஷராசி என்பது ஃபட்டாஃபட் எல்லாம் செய்யணும், எல்லாம் உடனே நடந்துடணும், சில விஷயங்கள் வேகமாக செய்யணும். அது ஃபேமிலியிலேருந்து ஆரம்பித்து படிப்புலேருந்து ஆரம்பித்து அது கடைசி இறக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் வேகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆள். அவங்களுக்கு அந்த 7.5 சனி வந்ததுனால என்னன்னா கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. சில இடத்துல பார்த்திங்கன்னா வேலையில் அவ்வளோ பெரிய லெவலில் ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் வேலையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சில பேர், உடனே எனக்கு கிடைக்கல, 2 மாதம் ஆகிடுச்சு, 3 மாதம் ஆகிடுச்சு அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதேமாதிரி எனக்கு வந்து நான் ஒரு கம்பெனிக்கு மாற போகிறேன், எனக்கு வந்து சம்பளம் நான் எதிர்பார்த்த சம்பளம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற வேலையை எடுத்துட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஒரு மந்த நிலை இருக்குது, அந்த மந்த நிலை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறதான் போகுது, நல்லா தான் இருக்க போகிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும். சாதாரணமாக உட்காந்துருந்தாவே நம்ம இன்னும் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம சரியாக நம்ம வேலையை செய்யலையோ, நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்குது. அதுவும் முக்கியமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். மேஜராக வந்து கன்சர்ன்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னா வயதானவர்கள், 40 வயசு கடந்தவங்க எல்லாருமே ரெகுலரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏதாவது பர்மனெண்ட் எயில்மெண்ட் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு மருத்துவ செலவுகளை கண்டிப்பாக கொடுப்பார்.
அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ மேஷ ராசியில் இருக்க அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும்? மேஷ ராசி இருக்கவங்களுக்கு, அரசியலில் இருக்கவங்களும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சமாகி 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியதான் பட்டங்கள் பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ மேஷ ராசியில் இருக்காங்க யாரெல்லாம் இந்த வாட்டி எலெக்ஷன் நிற்கிறாங்க, எலெக்ஷன் வருஷம் வேறு 2026, யாரெல்லாம் எலெக்ஷன் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவிகள் உண்டு, பட்டங்கள் உண்டு. அது சாதாரண சின்ன லெவல் கிராமத்திலேருந்து, வட்டத்திலேருந்து, இதிலேருந்து, ஊராட்சியிலேருந்து, பேரூராட்சியிலேருந்து உயர்நிலை வரைக்கும் ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. கண்டிப்பாக சார். சரி, இப்போ வந்து இந்த மேஷ ராசிக்காரங்க 2026ஆம் ஆண்டு அவங்களுக்கு ஒரு வெற்றி வருடமாக அமையணும் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு சார்? இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, அவங்களுடைய பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் தான். மேஷ ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். அதனால் முருகனாக இருந்து குருவாக அருள்பாலிக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது பண்ணும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் கடக ராசி நீர் ராசியில் வந்து உச்சம் பெறப்போகிறார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அதனால் மேஷ ராசி என்பவர்கள் திருச்செந்தூருக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையில் இல்லை வியாழக்கிழமையில், இந்த 2 கிழமையில் ஏதாவது ஒரு நாள் போய் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கடலில் ஒரு 1/2 மணி நேரம் நீராடிட்டு முருகப்பெருமான்ட்ட ஒரு பிரார்த்தனையை, இது மாதிரி எனக்கு இந்த விஷயங்கள் வேணும், இந்த விஷயம் நடக்கணும், இதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அதற்கு அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டில் அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தினால ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக மேஷ ராசி திகழப்போகுது. நிச்சயமா சார். சார், மேஷ ராசிக்காரங்களுக்கு 2026 பலன்கள் அடிப்படையில் எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் சார்? 2026ஆம் ஆண்டு மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு 70% பலன்கள் உறுதியாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா இது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் மேஷராசி என்பதற்கு உண்டு. சரி, 2026 மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. உனது பெயரை சூட்டுவோம் மூட்டே கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு தலை மகனே, என்னை வாழ வைக்கும் கஜமுகனே. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.